அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவு திமுக மற்றும் தவகவில் உள்ள இந்துக்களுக்கான பதிவு. மற்றவர்கள் இதை உங்களுக்கு தெரிந்த திமுக இந்து நண்பர்களுக்கும் தவக இந்து நண்பர்களுக்கும் அனுப்பவும். சனாதனத்தை அழிப்போம். திரு உதயநிதி ஸ்டாலின், திரு முஸ்தபா, திரு கதிரவன் இவர்கள் 3 பேரும் சமீப காலமாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். எதற்காக சனாதனத்தை அழிக்க வேண்டும்? ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. இதோ பின்னாடி இருக்காரே மகான் பகவத் ஸ்ரீ ராமானுஜர். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சமூக நீதியெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஏற்படுத்தி விட்டார். அனைவருக்குமான ஆலய பிரவேசம், பெண்களுக்கு நிர்வாகத்தில் உரிமை, இதெல்லாம் எம்முடைய மூதாதையர் பகவத் ஸ்ரீ ராமானுஜர் ஜெகத்குரு செஞ்சுட்டு போயிருக்கார். வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் 12 பேர், அத்தனை பேருமே பிராமணர்கள் கிடையாது. நாயன்மார்களும் பிராமணர்கள் கிடையாது. ஆனாலும் இன்றளவு சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனுக்கு அடுத்தபடியாக வைணவர்கள் ஆழ்வார்களையும், சைவ மரபை சார்ந்தவர்கள் நாயன்மார்களையும் இறைவனுக்கு அடுத்தபடியாக போற்றி துதிக்கின்றோம். ஜாதி மதம் வேறுபாடு பார்ப்பதில்லை சனாதனம். சனாதனத்தை அழிக்கலான்னு நினைக்கிறீங்க. 63 வருஷம் முகலாய படையெடுப்பின் காரணமாக எமது ஸ்ரீரங்கநாதனின் திருக்கோயிலானது மூடப்பட்டிருந்தது. இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி பூலோக வைகுண்டநாதன் அவனே. நீங்கள் சனாதனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதல்ல இந்த பீச் ரோட்டில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரச்சாரத்தை தொடங்குவதை தவிர்க்கவும். அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதி திருவல்லிக்கேணி, அப்பன் பார்த்த சாரதி அருள் புரியும் தொகுதி. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க உதயநிதி சார். திமுக உறுப்பினராக இருப்பவர் சனாதனத்தை பின்பற்றுபவராக இருக்கக்கூடாது. அப்படி சனாதனத்தை நீ பின்பற்றினால் திமுகவிற்கு நீ தேவையில்லை. ஏனென்றால் திமுகவின் லட்சியம் சனாதனத்தை ஒழிப்பது. அப்போ லட்சியத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம், எப்படி என் கட்சியில் இருக்க முடியும்? நியாயமான கேள்வி தானே அது. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய கேள்வி தானே அது. ஆகவே இந்த கேள்வியை கேட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க. உங்களது முரசொலியில் விடுங்க, நக்கீரனில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் திமுக உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவும், அல்லது திமுக தான் முக்கியம், இந்த குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க சனாதனத்தை விட்டு வெளியே வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்தில் தூக்கி போட்டுருங்க. இதைத்தான் திமுக இந்து சொந்தங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். உங்களது தலைவர், உங்களது சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புவது என்னென்னா, உன் வீட்டுக்குள்ளே புகுந்து நீ கும்பிட்ற சாமியை தூக்கி போட போகிறேன், நீ நெத்தியிலிட்டு இருக்கிறத அழிக்க போகிறேன், ஆனாலும் நீ டிஎம்கேக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓட்டு போடுறேன், சாமி போனால் என்ன, பூதம் போனால் என்ன, என்னுடைய மரபுகள் போனால் என்ன, எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன், ஆனால் எனக்கு திமுக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். இந்த சனாதனம் ஒன்று என்ன சொல்கிறீங்கன்னா, பெரிய பெரிய கோயில்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. ரங்கநாதன் மட்டுமல்ல, சிதம்பரநாதன் மட்டுமல்ல, காசி விஸ்வநாதன் மட்டுமல்ல, ஒண்டிக்கருப்பு, சங்கிலி கருப்பு, பாண்டிக்கருப்பு, பேச்சியம்மா அனைவரும் சனாதனத்தைச் சேர்ந்தவர்களே. ஒன்று வேண்ட அழகர் கோயில் போங்க, சுந்தரராஜருக்கு காவலாக இருக்கக்கூடியவர் கருப்பசாமி. கருப்பசாமியின் அனுமதி இல்லாமல் சுந்தரராஜர் வெளில வருது கிடையாது சார். அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவாலிட்டி டெவலப் பண்ணுறது சனாதனம். ஆகவே இனி ஒருவர் திமுக உறுப்பினராக இருக்கணும்னா வீட்டிற்கு சாமி ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு நெத்தியில் எதுவும் இட்டுக்காமல் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை சிறுபான்மை மதத்திலையும் போய் சேர்ந்துக்கலாம். திமுகவில் இனிமே இந்துக்களுக்கு இடமில்லை. இது சொல்லக்கூடிய தைரியம் திராவிடத்திற்கு இருந்தால் வரவேற்கிறோம். அடுத்து திரு முஸ்தபா எம்எல்ஏ, மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். மதுரை மொத்தமே அண்ணன் மீனாட்சியோட ஆட்சி இல்லையா? அங்கிருந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க சனாதனத்தை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சொக்கநாதர் கல்யாணத்துக்கு போகிறவன் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், மீனாட்சி கல்யாணத்துக்கு போகிறவன் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நெத்தியில் மதுரை குங்குமம் வைக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், இந்து சாமியை கும்பிடுறவங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், நீங்கள் உங்களது நம்பிக்கையை அழிப்பதற்காகத்தான் எங்கள் கட்சி வந்திருக்கிறது. இந்த கட்சி ஏன் சார் இல்லை உங்களுக்கு? ஜெயித்த பிறகு எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள்? இப்போ மதுரையில் உள்ள இந்து சொந்தங்களுக்கான கேள்வி. அவங்க திமுகவில் இருந்தாலும் தவேகாவில் இருந்தாலும் வேறு கட்சியில் இருந்தாலும், மீனாட்சி அம்மனை அழிக்க வல்ல, சனாதனத்தை அழிக்க வல்ல சக்தி மிகுந்த நபரா திரு முஸ்தபா? அப்படிப்பட்டவர்
உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கரெக்டாக? திரு முஸ்தபா அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கியால் பிளக்கும் நாள் எந்நாளோ அதுவே தமிழகத்தின் பொன்னாள்னு உங்கள் பாட்டனார் திரு கலைஞர் சொன்னார். இதில் என்னாச்சு? உய்ய ஓர் வழி உடையவர் திருவடி. ராமானுஜ காவியம் எழுதி தனது நாத்திக பாவத்தை தீர்த்து கொண்டார். ஆகவே கருத்துக்கள் மூலமாக கருத்துக்களை எதிருங்கள், தர்மத்தை எதிர்க்காதீர்கள். இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஒரு சாமானியனின் வேண்டுகோள். எங்களது கட்சியில் இருப்பவர்கள் இந்து தெய்வத்தை வழிபட்டால் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள். அப்படின்னா ஐயா உதயநிதி, நம்ம வீட்டில் முதல்ல யாரை கட்சியை விட்டு வெளில அனுப்பணும்? உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல வீட்டை க்ளீன் பண்ணுங்கள் சார், அப்புறம் நாட்டுக்கு வரலாம். இந்த ஏற்றத்தாழ்வு, அதனால தான் சனாதனத்தை எதுக்குறோன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சொன்ன அந்த உதாரணங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அது போகிறோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பகுத்தறிந்து பார்க்கக்கூடியவர்கள் இல்லையா? இந்த உதாரணத்தை பார்த்துங்க, இதை வச்சே புரியலாம். எம்முடைய மகான் காட்டிய சமூக நீதி இதை பற்றியும் சொல்லியிருக்கோம், அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே சமயத்தில் பிற மதங்களில் இந்த பாகுபாடு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அதோட நகைப்புக்குரிய விஷயம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மதத்திலுமே அதற்குண்டான நம்பிக்கை இருக்கின்றது. கிறிஸ்தவத்தை எடுத்தோம்னா வெவ்வேறு திருச்சபைகள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுமே இட் ஹோல்ட்ஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் சாங்டிட்டி, அதற்குண்டான பவித்திரம் மற்றும் புனிதத்தன்மையுடன் இருக்கின்றது. பிற திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு சபைக்கு செல்வதற்கான அனுமதி இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? முழு விஷயத்திலையும் பங்கெடுக்க முடியாது. இது பாகுபாடு கிடையாது, அதற்குண்டான பிரிவு. அதே போலத்தான் சனாதனத்திலும் இருக்கிறது. நீங்கள் தான் பகுத்தறிந்து பார்ப்பவர்களாயிற்றே. சனாதனம் மட்டுமல்ல, வேறு எந்த மதத்திலும் இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு இருந்தால் அந்த மதங்களை எதிர்ப்போம்னு தைரியமாக ஐயா முஸ்தபா, ஐயா கதிரவன், ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த பதிவுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நினச்சிங்க. ஆனால் அப்படி கிடையாது. சனாதனம் எனது தாய். எங்கள் அம்மாவை பற்றி ஒருத்தன் அசிங்கமாக பேசும்போது என்னால் அடிக்கிற அளவுக்குலாம் சக்தி இல்லை, ஆனால் எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல. அவன் கொடுத்த இந்த நாவால் பாசுரங்கள் சேவிக்க வேண்டாம், பாடல்கள் புனைய வேண்டாம், அட்லீஸ்ட் எதிர்ப்பை பதிவிடலாம் இல்லையா? நீங்கள் ஒரு சனாதனியாக இருந்தால், நீங்கள் உங்கள் வீட்டிலே வழிபடக்கூடிய தேவதா ரூபத்திற்கு சக்தி இருக்கிறது என்று நம்பினீர்களானால், நீங்கள் உங்கள் மத நம்பிக்கையில் தீவிர பற்றுடையவராக இருந்தால் இதுபோல் பதிவை போட வேண்டாம். இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், முடிந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்றும் அழிய வல்லது சனாதனம் அல்ல, சனாதனத்தை எதிர்த்தவர்களின் கருத்துக்கள் அழிந்திருக்கின்றது, அவர்களையும் வாழ வைத்திருக்கிறது சனாதனம். ரத்னாகர் வால்மீகியாக மாறினார், அதே போல் கலைஞரானவர் ஆஸ்திகரா மாதிரி ராமானுஜ காவியம் எழுதினார். அனைவரையும் வாழ வைக்க வல்லது எமது சனாதனம். ஆகவே நாங்கள் கூற விரும்புவது என்னென்றால், இந்த பதிவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் அவர் எக்ஸ் டெப்டி சிஎம் அண்ட் பிரசன்ட் ஆப்போசிஷன் லீடர் ஸ்ரீ உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஸ்ரீ முஸ்தபா எம்எல்ஏ அண்ட் ஸ்ரீ கதிரவன் எம்எல்ஏ, ஐயா, ஏற்றத்தாழ்வை களையப்பட வேண்டுமென்றால் தயாராக இருக்கிறோம். எங்கள் சனாதனத்தை அழிக்க நினைத்தால் அதற்கு தயாராக இல்லை. நிச்சயமாக எம்மாலான எதிர்ப்பினை காட்டுவோம். உங்கள் அனைவருக்கும் பகுத்து ஆராய்ந்து ஒரு நல்ல தெளிவான சிந்தனையை பகவத் ராமானுஜர் அருளட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பன் கூரம் திருவாடி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன், KTS முகுந்தன்.